கொரோனா சிகிச்சை மையத்தில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக நோயாளிகள் புகார். உணவை வாங்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் ஆரோக்கியநாதபுரத்தில் நகராட்சி திருமண மண்டபத்தில் கொரோனாவால் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தனிமைப்படுத்துதல் மற்றும் சிகிச்சை மையம் அமைந்துள்ளது. இங்கே கொரோனா தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு 3 வேளையும் அரசு சார்பில் உணவு வழங்கப்படுகிறது. இவ்வாறு வழங்கப்படும் உணவு தரமற்ற முறையில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் உணவை உண்ண முடியாமல் கீழே வீசி எறிகின்றனர். இன்றைய உணவு வழங்கிய போது அதனை வாங்க மறுத்து மீண்டும் திருப்பி அனுப்பினர். காவல்துறை சமாதானம் செய்து மீண்டும் உணவு வழங்க ஏற்பாடு செய்தனர். தனியார் மருத்துவமனைகளில் சேர வசதியில்லாத ஏழைகள் இங்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் உணவு தரமற்று இருப்பதால் அதனை உண்ண முடியவில்லை, தரமான உணவு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். கீழே எறிவாங்களா சார்? முட்டையெல்லாம் தூக்கி எறிகிறோம் சார். முட்டையை கூட தூக்கி எறிகிறோம்னா பார்த்துங்க. முட்டை கீரையை அப்படியே அவிச்சு வச்சிருக்காங்க. வேற எதுவுமே கிடையாதுங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள முக்கால்வாசி சாப்பாடு அங்கே போயிடும். வேற சும்மா பேருக்கு அப்படியே வச்சுட்டு மாத்திரை சாப்பிடணுமே தொண்டுட்டு அப்படியே வச்சுருக்கோம் எல்லாருமே. இட்லி கொடுக்குறாங்க, இங்கே வாயில வைக்க முடியல. காலையில 3 வேளைங்க இருங்க, 3 வேளை ஒரே சாம்பார். ஒரு வீட்டில் இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. இப்போ ஹெல்த்தான இல்ல இல்ல ஏங்க அவங்க சொன்னாங்க அங்க இருந்து வர்ற இடத்துல செய்யறது சரி. ஒரு நாளைக்கு ஒரு நோயாளிக்கு 200 ரூபா கிட்ட கவர்மெண்ட் கொடுக்குதுங்க. எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டு விட்டு ஏமாத்துறானுவா. சரியில்லை, சுத்தமா சரியில்லை. கொட்டி அப்படியே கொட்டுறதுக்கு தான் நாங்க இது பண்ணிக்கிறோம். நீங்க எடுத்தாத வச்சு இல்ல இங்க கொட்டுறதுக்கு நானே சாப்பிடுறாங்க. இங்க எப்படியும் குப்பை தொட்டில தான் கொட்ட போறான். அது ஹாஸ்பிட்டலே கொட்டிக்கலாம்ல. அது ஏன் இங்க எடுத்து வந்து கொட்டணும்? அங்கேயே கொட்டிக்கலாம்ல. பாருங்க உள்ள போய் பாருங்க. நாங்கள் இங்கே ஒரு வாரமாக கொரோனா ஐசோலேஷனில் இருக்கோம். இங்கே வந்துட்டு சாப்பாடு, அந்த நிலவேம்பு கஷாயம் எதுவுமே வந்துட்டு எங்களுக்கு சரிவர கொடுக்கறதில்ல. சாப்பாடு என்னென்னா தரமான சாப்பாடு இங்கே கிடையாது. இட்லி வந்தால் ஒரே புளிப்பாக இருக்குது. எடுத்துகிட்டு கொண்டு போய் மீதம் இருக்க எல்லாமே வந்து குப்பை தொட்டில் தான் கொட்டுறோமே தவிர ஒரு சாப்பாடு மாத்திரை சாப்பிட்றது கூட எங்களுக்கு சரியான சாப்பாடு கிடையாது. வெறும் வயிற்றில் எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்கோம். கேட்டால் வந்து சரியான பதிலும் கிடையாது. நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே முடியாததான் நாங்கள் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருக்கிறோம். இதில் வந்து சாப்பாடும் சரியில்லாமல் நாங்கள் மாத்திரையை மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்களால் உடம்புலாம் சுத்தமாக முடியல. ரொம்ப நாங்கள் பாதித்து போயிருக்கிறோம். இதுக்கான நடவடிக்கை உடனே எங்களுக்கு சரியான தரமான ஒரு உணவு வந்து எங்களுக்கு உடனே கவர்மெண்ட் வரணும்னு கேட்டுக்கிறோம்.